Lektion 8 Verben und die Zeitformen. வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது Zeitformen காலநிலைகள். எங்களுக்கு தெரிஞ்சது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் 3 கால வகைகள் தான். ஆனால் டொச்சில் எங்களுக்கு 6 காலநிலை இருக்கு. முதலாவது presence, அதுதான் ஈஸியான ஒன்று. நிகழ்காலம் presence. அதுக்கு அடுத்ததாக Futur 1, எதிர்காலம் 1. Futur 2, எதிர்காலம் 2. இறந்த காலத்தில் 3. Präteritum, Perfekt, Plusquamperfekt. ஸோ இப்போ ஒவ்வொரு காலநிலையும் என்னென்ன, அது ஏன் அப்படி வேறுபடுதுன்னு பார்ப்போம். Präsens சொன்ன மாதிரி நிகழ்காலம். Zustand oder Handlung in der Gegenwart jetzt gerade stattfinden. இப்போ தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்கு நாங்கள் ப்ரெசன்ஸ் பாவிப்போம். அதே மாதிரி இப்போ தினம்தோறும் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் சொல்லும் போதும் அதையும் நாங்கள் ப்ரெசன்ஸ் சைட்டில் தான் சொல்லுவோம். Ich tanze gerne, ஆனால் எனக்கு ஆட பிடிக்கும். Ich schwimme gerne, ஆனால் எனக்கு நீந்த பிடிக்கும். அதெல்லாம் நிகழ்காலத்தில் வருது ப்ரெசன்ஸ். Futur 1 என்னவென்று சொன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய இருக்கிறது. இப்போ தமிழில் நாங்கள் எப்படி நான் பாடுவேன் என்று சொல்கிறனோ அதுதான் Futur 1. ஏதாவது ஒன்று எதிர்காலத்தில் நாங்கள் செய்ய இருக்கிறத குறிப்பிடுறது. Futur 2 எதில் வேறுபடுதுன்னு சொன்னால் Futur 2ல் நாங்கள் ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஆனால் அது அந்த கால பகுதிகளில் நடந்து முடிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இன்னும் 2 வருஷத்தில், அதாவது 2027ஆம் ஆண்டு நான் என்னுடைய கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருப்பேன் என்றால் அது எதிர்காலத்தில் தானே, நான் அந்த நேரத்தில் அந்த காலப்பகுதியில் நான் அதை செஞ்சு முடிச்சிருப்பேன் என்று சொல்கிறேன் தானே, அதுதான் Futur 2. Also, bis zu einem Zeitpunkt in der Zukunft wird das geschehen sein. இப்போ அந்த நேரத்துக்குள்ள அது நடந்து முடிஞ்சிருக்கும் என்றதை நாங்கள் உறுதியாக சொல்கிறதுக்கு தான் Futur 2. ஒரு Zeitpunkt, ஒரு காலம், நேரம், அது எங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்போவென்று சொல்லி. அதைத்தான் நாங்கள் Futur 2 என்று சொல்லுவோம். அடுத்ததாக Präteritumக்கு போவோம். அது இறந்த காலம். ஸோ பிரத்தேரித்தும் எப்போ பாவிப்போம்னு சொன்னால் ஏதாவது ஒரு கதை, நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவங்கள், அல்லது ஒரு கட்டுரை, புத்தகத்தில் ஒரு கதையோ அப்படி ஏதாவது ஒன்று எழுத போகும்போது மட்டும்தான் நாங்கள் பிரத்தேரித்தும் பாவிப்போம். இப்போ நாங்கள் கதை கேட்க பிரத்தேரித்தும்ல எதுவும் கதைக்க மாட்டோம். இன்னொரு ஆளுக்கு ஒரு கதை சொல்லும் பொழுதோ எப்பவும் இல்லை. பிரத்தேரித்தும் பாவிக்கிறது ஏதாவது ஒரு நடந்து முடிஞ்ச சம்பவத்தை கதையாக நாங்கள் விவரித்து சொல்லும் பொழுது மட்டும்தான். பெர்ஃபெக்ட், இது எங்களுடைய சாதாரணமான இறந்த காலம். அதாவது இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒவ்வொரு சம்பவங்களை நாங்கள் இன்னொருத்தரோட கதைக்கும் போதோ அல்லது சொல்லும் போதோ எழுதும் போதோ சொல்கிறது தான் பெர்ஃபெக்ட். Plusquamperfekt எதுவென்று சொன்னால் சரியா Futur 2 மாதிரி. அதாவது Plusquamperfectல அந்த காலம், அந்த நேரத்தில், இன்ன இடத்துல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுது என்று சொல்கிறேன் தானே. இப்போ எதிர்காலத்தில் எப்படி சொன்னோமோ Futur 2ல அதே மாதிரி தான் Plusquamperfect இறந்த காலத்தில். அதாவது 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் இந்த இடத்துல வேலை செஞ்சு முடித்தேன், அல்லது அந்த இடத்துல ஒரு சிலை வைத்தேன் என்றும் பொழுது அதுதான் Plusquamperfect. அந்த காலப்பகுதியில் அது நடந்து முடிந்து விட்டது. ஒரு குறிப்பான ஒரு டைமிங், ஒரு Zeitpunkt அங்கே இருக்குது. அதுதான் Plusquamperfect. ஸோ இந்த 6 காலநிலைகளையும் வைத்து நாங்கள் நிறைய பயிற்சிகளும் செய்வோம். ஒவ்வொன்றையும் தனியாக விவரமாக பார்ப்போம்.
முதலாவது வேர்பன் வினைச்சொல். வினைச்சொற்கள் எப்போவுமே நாங்கள் சின்ன எழுத்துல தான் எழுதுவோம். அது காலநிலைகள் எங்களுக்கு அமைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முதலாவது ஃபொல் வேர்பன். ஃபொல் வேர்பன்ன்றது எல்லா வேர்பனையும் தான் அப்படி சொல்லுவோம் நாங்கள். வேர்பன் என்றால் அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ செயல்கள், அது எல்லாமே வினைச்சொல் தான். ஸ்லாஃபன், ஆர்பைட்டன், எஸ்ஸன், த்ரிங்கன், எது வேண்டாலும் அத்தனையும் வேர்பன் ஃபொல் வேர்பனுக்குள்ள தான் வரும். ஹில்ஃப்ஸ் வேர்பன் அது என்னன்னு சொன்னால் உதவி வினைச்சொல். சைன், ஹாபன், வேர்டன் இந்த மூன்றும் மட்டும்தான் ஹில்ஃப்ஸ் வேர்பன். அதாவது இந்த ஃபொல் வேர்பனையும் ஹில்ஃப்ஸ் வேர்பனையும் வச்சுத்தான் சில காலநிலைகளை நாங்கள் அமைச்சு சொல்ல முடியும். அது எதிர்காலமாயும் இருக்கலாம், இறந்த காலமாயும் இருக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது இந்த ஹில்ஃப்ஸ் வேர்பன் மொத்தம் 3 தான். சைன், ஹாபன், வேர்டன். அடுத்ததா மொடால் வேர்பன். மொடால் வேர்பன் மொத்தம் 7. ஒன்று müssen, können, sollen, wollen, dürfen, mögen, möchten. ஒவ்வொன்றும் என்னென்னன்றது அடுத்தடுத்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ ஒரு சாதாரணமான ஃபொல் வேர்ப் கற்றல், லேர்னன். லேர்னனை நாங்கள் ஒவ்வொரு ஆக்கள், அதாவது பெர்சனல் ப்ரோனோமனுக்கு ஏற்ற மாதிரி வேர்பை மாற்றினால்தான் எங்களால் வசனத்தை சொல்ல முடியும். இப்போ எங்களோட தமிழை மாதிரி தான் நான் படிக்கிறேன், நீ படிக்கிறாய், அவன் படிக்கிறான் அண்ட் அந்த எண்டிங் மாறுது தானே பின்னுக்கு. அதே மாதிரி தான் டொச்சிலையும் வேர்புண்ட எண்டிங் இஹுக்கு ஏ அண்டும், தூக்கு எஸ் தே அண்டும், ஏருக்கு தே அண்டும், சி எஸ் அவைக்கும் தே அண்டும், வீர் ஏஎன், ஈர் தே, சி ஏஎன் அண்டும் முடியும். இந்த சி கடைசியில் வந்திருக்கிறது ப்ளூரல். இங்கே மேலே வந்திருக்கிற இந்த சி அவள். ஸோ ich lerne, du lernst, lernt, sie lernt, es lernt, wir lernen, ihr lernt, sie lernen. presence நிகழ்காலத்தில் நாங்கள் வேர்பை வச்சு வசனங்கள் அமைக்கணும் என்று சொன்னால், இப்போ machen, ich mache, du machst, es, sie macht, wir machen, ihr macht, sie machen. Ich sehe, du siehst, es, sie sieht, wir sehen, ihr seht, sie sehen. ஸோ அடுத்தது இந்த ஹில்ஸ் வேர்பன் ஹாபன், சைன். அதிகமாக நாங்கள் பாவிக்கிற ஹாபனும் சைனும். இந்த ஹாபன் எப்போ வரும், சைன் எப்போ வரும் என்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. அதில் தான் நிறைய பிழைகளும் வாரது. ஸோ முதல் ஹாபன் பார்ப்போம். ஹாபன் ich habe, du hast, sie es hat, wir haben, ihr habt, sie haben. இந்த ஹாபன் எப்போ வரும் என்று சொன்னால் நேரத்துக்கு, Zeit. Ich habe Zeit. பார்த்தீங்களா? அதே மாதிரி Gefühl உணர்வுக்கு wir haben Durst. Besitz வைத்திருப்பு, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று. hat ein Fahrrad. Beziehung உறவுமுறை. Sie haben 3 Kinder. Also Zeit, Gefühl, Besitz, Beziehung. இதுகளுக்குத்தான் haben verb நாங்கள் போட்டு வசனத்தை அமைப்போம். இதுவே sein பின்னா மாறுது. sein bin. Ich bin, du bist, sie, es ist, wir sind, ihr seid, sie sind.
Ich bin Lehrerin. Sie ist traurig. ist 40. Wir sind in Indien. Aha. Eigenschaft. வர்ணிப்பு. Lage, இடம். Nationalität, Beruf, Alter. So, பார்த்தீங்களா? Eigenschaft, Lage, Nationalität, Beruf, Alter. இது எல்லாத்துக்கும் தான் Sein Verb பாவிப்போம். இப்போ உங்களுக்கு இது ஒரு தெளிவான விளக்கம். haben, sein எதுக்கு வரும்னு சொல்லி. இதில் Lehrerin, traurig, இந்த 40 இதுகளை வச்சு நீங்கள் இந்த நோமனை வச்சு கண்டுபிடிக்கலாம் முன்னுக்கு எந்த வேர்ப் வருமண்டு. ஹாபனா இல்லாட்டி சைனா என்று சொல்லி. ஹாபன் வேர்ப் வச்சு இப்போ இந்த இடைவெளிகளை நிரப்புவோம். நீங்கள் பவுஸ் பண்ணிட்டு அங்கால வலப்பக்கம் பார்க்காமல் இந்த இடைவெளிகளுக்குள்ள 10 வசனத்துக்கும் என்னென்ன வருமோ ஹாபன் வச்சு முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் எண்டிங் வரும். ஸோ ஹாபன் வேர்பை அதுக்குரிய இடங்களில் நிரப்பிட்டு சரிபோல பாருங்க. அதே போல் சைன் வேர்புக்கும் ஒரு பயிற்சி தந்திருக்கிறேன். நீங்கள் 15 வசனங்கள் இப்போவும் நீங்கள் பவுஸ் அமர்த்திட்டு இந்த 15 வசனங்களுக்கும் இடையில எந்த சைன் வேர்ப் சரியானது வரும். பின் தானே. ஸோ ich bin nicht verheiratet. அதே மாதிரி அடுத்தடுத்ததுக்கும் என்ன வருமோ நிரப்பி போட்டு இங்கால வலப்பக்கம் உங்களுக்கு சொல்யூஷன் தந்திருக்கிறேன். ஆன்சர் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஹாபனும் சைனும் ரெண்டும் கலந்த ஒரு பயிற்சி தந்திருக்கு. ஒன்றிலேருந்து பார்த்து நீங்கள் தான் சரியாக கண்டுபிடிக்க வேணும். இதில் ஹாபன் வேர்ப் வருமா இல்லாட்டி சைன் வேர்ப் வருமாண்டு. நீங்கள் அதுக்கு உரிய சரியான பதில்களை பவுஸ் பண்ணிட்டு நிரப்பி முடிச்சதுக்கு பிறகு வலப்பக்கம் இருக்கிற ஆன்சரை பார்த்து சரியான பதிலை கண்டறியுங்கோ. ஸோ இப்போ ஹாபனும் சைனும் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பிரசன்ஸ் நிகழ்காலத்து வசனங்கள். இதில் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த வேர்ப் மாறணும். உங்களுக்கு எப்படி சரியாக வருமென்று தோணுதோ அதே மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வையுங்கோ. ஆன்சரை மட்டும் எழுதினா காணும். அந்த இடைவெளிக்குள்ளே வர்ற சொற்களை எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகு வலப்பக்கம் இருக்கிற ஆன்சரோட ஒப்பிட்டு பாருங்க. இது இப்போ இன்னும் கொஞ்சம் நீளமான வசனங்கள். இந்த வசனங்களுக்குள்ளேயும் நீங்கள் சரியான இந்த ப்ராக்கெட்டில் தந்திருக்கிற வேர்பை சரியான ஃபார்முலா உள்ளுக்கு நிரப்பணும். உதாரணத்துக்கு வி ஹைஸ்ட் டூ இந்த ஹைசனை வச்சு அமைக்க வேணும். இஹ் கரீனா இந்த ஹைசனை வச்சு நீங்கள் இதுக்குள்ள எப்படி சரியாக வரும் கரீனாக்கு வந்து நிரப்பணும். இப்படியே எல்லா வேர்பும் வினை சொற்களுக்கும் அதுக்குரிய நோமனை வச்சு அது எப்படி மாறும் என்று நீங்களே எழுதி முடிச்சிட்டு அடுத்த பக்கத்தில் நான் உங்களுக்கு லூசும் தாரேன். ஸோ பவுஸ் பண்ணிட்டு நிரப்புங்கோ. இதுதான் முதல் நான் தந்த பாடத்துக்கான பதில் விடைகள். சரி பார்த்து கொள்ளுங்க. குட். இப்போ ப்ரெசன்ஸ் முடிச்சு பிரத்தேரித்தும்க்கு வரும். பிரத்தேரித்தும்ல ஹாபனும் சைனும் எப்படி மாறுது என்று பார்க்குறோம். ப்ரெசன்ஸில் சைன், பிரட்டேரிட்டுமில் வாரா மாறுது. ich bin, ich war. அதே மாதிரி du bist, du warst. sie ist, war. Wir sind, wir waren. Ihr seid, ihr wart. Sie
sie sind, sie waren. ஸோ பிரத்யரித்தும் இப்போ நாங்கள் பாவிப்போம் ஒரு கதை, நடந்து முடிஞ்ச ஒரு சுயசரிதை, அல்லது ஏதாவது ஒரு கட்டுரை, டெக்ஸ்ட் என்னத்துக்காவது எழுத வேணும் என்று சொன்னால் மட்டும்தான் நாங்கள் பிரத்யரித்தும் பாவிப்போம். ப்ரெசன்ஸில் ஹாபன் வந்தால் பிரத்யரித்தும்ல ஹத்தே என்று மாறுது. ஸோ இப்போ சைனும் ஹாபனும் கான உதாரணம் தான் இதில் தந்திருக்கிறேன். பிரத்யரித்தும்ல எப்படி அது மாறி வருதுன்னு சொல்லி இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். பிரத்யரித்தும் சைன் und ஹாபனுக்கான பயிற்சி தான் இது. 1-10 வசனம் தந்திருக்கு. மறுபடியும் இடைவெளி நிரப்புதல் உங்களுக்கு தெரியும். பவுசை அமர்த்திட்டு நிரப்புங்கோ. ஆன்சர் இங்கால வலப்பக்கம் தந்திருக்கிறேன். பிரத்யரித்தும் ஃபார்மில் அதாவது கதைகள் சொல்கிறதுக்கு நாங்கள் பாவிப்போம் தானே, அதில் சேகன் சா என்று மாறுது. அதே மாதிரி மகன் மஹ்தே என்று மாறுது. இந்த சேன் சா இது ஒரு அவுஸ்நாமை, இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. உன்ரேகல் மேசிக்க வேர்பன் என்று சொல்லி அது முற்றிலும் இந்த குருந்த் வேர்பிலிருந்து மாறுபடுது. ஆனால் பெரும்பாலான பிரத்யரித்தும் வர்த்தர் TE தான் முடியும். ஸோ மகன் மஹ்தே மஹ்தஸ்த் மஹ்தே மஹ்தன் மஹ்தத் மஹ்தன் அண்டு இது ஈஸி உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு. ஸோ TE இல்லை முடிஞ்சாலோ அல்லது இப்படி வேறொரு வேர்பே மாறி வந்தாலுமோ அது பிரத்யரித்தும் ஃபார்மாக தான் இருக்க முடியும். பெர்ஃபெக்ட் இந்த சைட் ஃபார்ம் நாங்கள் இறந்த காலத்தில் கூடுதலாக பாவிக்கிற ஒரே ஒன்று இந்த பெர்ஃபெக்ட் தான். இந்த பெர்ஃபெக்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஹாபன் அல்லது சைன் அந்த வசனத்தில் இருக்கும். இந்த ஹில்ஸ் வேர்ப் இல்லாமல் பெர்ஃபெக்ட் வசனம் எங்களால் அமைக்க முடியாது. Ich habe gesehen, du hast gesehen, sie hat gesehen, wir haben gesehen, ihr habt gesehen, sie haben gesehen. ஸோ இந்த haben 2வது இடத்துல 3வது இடத்துல திரும்ப பார்ட்டிசிபேட் டு கே அண்ட் அப்படியே சேகன். இப்போ சேகன் தான் நீங்கள் வேர்ப். இந்த சேகன் வேர்ப்புக்கு முன்னுக்கு கே போடுறோம். ப்ளஸ் இந்த ஹாபே, இந்த ஹாபன் வேர்ப் தான் இங்கே முன்னுக்கு இருக்கிற எங்களுடைய இஹ்யா துவா அதுக்கேற்ற மாதிரி அந்த எண்டிங் மாறுது. ஸோ எங்களுடைய இந்த வேர்பில் பின்னுக்கு வர வேர்பில் எந்த வித மாற்றமும் வராது. குருண்ட் வேர்ப் அப்படியே இன்ஃபினிட்டிவ் பாவிப்போம் முன்னுக்கு கே போட்டு. இங்கே சைன் பாருங்க, சைன் ப்ளஸ் பார்ட்டிசிப் 2 லவ்ஃபன் தானே வேர்ப். லவ்ஃபன் வேர்ப் என்றால் முன்னுக்கு பின், பின் தான் இஹுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. லவ்ஃபனுக்கு முன்னுக்கு ஒரு கே வருது. இதுதான் பெர்ஃபெக்ட். இந்த பெர்ஃபெக்ட் ஃபார்ம் இப்படித்தான் நாங்கள் அமைப்போம். இதோ உங்களுக்கான பெர்ஃபெக்ட் übung haben அல்லது சைன் நீங்கள் சரியான வழியில் நிரப்ப வேணும். பின்னுக்கு பாருங்க, வேர்ப் ஏற்கனவே பார்ட்டிசிப் 2 தந்திருக்கு. gegangen, gegessen, gehört, gefunden, gesprochen, gefahren, gelesen, geschlafen, gelaufen, gegeben. ஆனால் இங்கே முன்னுக்கு யாரு அண்டு அந்த பெர்சனல் ப்ரோனோமன் இருக்கு டு. இங்கே Jan und Jens, sie, das Mädchen. ஸோ அவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஹாபன் சைன் இப்போ மாற்ற வேணும் பெர்ஃபெக்டில். ஸோ பவுஸ் பண்ணிவிட்டு இந்த இப்போ செய்யுங்க. இங்கால வேலை பக்கம் உங்களுக்கு எப்பவும் போல் ஆன்சர் பதில் இருக்குது. ஸோ ப்ளூஸ்குவாம் பெர்ஃபெக்ட் என்னென்னு சொன்னால் அதுக்கான சில உதாரணங்கள் இதோ. wo warst du gestern? அன்றைக்கு gestern நீ நேற்று எங்கே இருந்தாய்? ich war krank. wo wart ihr gestern? wir waren im Kino. wo waren sie letzte Woche? sie waren in Berlin. ஒரு கேள்விக்குமான பதில்.
wo warst du vorgestern? Ich war zu Hause. So, இந்த வார் வந்ததுக்கு காரணம் gestern நேற்று, போன கிழமை, நேற்றைக்கு முன்தினம். ஸோ எங்களுக்கான Zeitpunkt எப்போ வந்து தெரியும். அதனால தான் நாங்கள் வார் போட்டு ப்ளூஸ்காம்பெர்ஃபெக்ட் அமைச்சிருக்கிறோம். அதையும் தாண்டி இன்னும் சில ப்ளூஸ்காம் வசனங்கள் இருக்கு. அதுதான் இது. hatte die Aufgabe erledigt, bevor der Chef kam. அவர் தன்னுடைய வேலைகளை முடித்து விட்டாராம் ஷெஃப் வர முன். also இங்கேயும் ஒரு Zeitpunkt தெரியுதானே. ஷெஃப் வரப்போறார், அவர் வாரத்துக்கு முதலே Aufgabe முடிஞ்சது செய்து. Wir hatten die Tickets gekauft, bevor der Preis stieg. நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டோம், அதனுடைய விலை ஏற முன். also before. அதுவும் ஒரு Zeitpunkt தானே. Und அடுத்ததா, wir waren schon losgefahren, als der Anruf kam. நாங்கள் ஏற்கனவே புறப்பட்டு விட்டோம், அழைப்பு வர முன். ஓகே, இறந்த காலத்திலையும் இந்த சம்பவம் நடக்க முதலே அது நடந்து முடிஞ்சுது. அதுதான் ப்ளூஸ்குவாம்பெர்ஃபெக்ட். அடுத்ததா Futur 1. அது einfach. Werden plus Infinitiv, Verb. Ich werde singen, du wirst singen, sie wird singen, wir werden singen, ihr werdet singen, sie werden singen. also werden போட்டு plus normal infinitive Grundverb போட்டிங்கன்னு சொன்னால் Futur 1 சாதாரணமான எதிர்கால வசனங்கள் ரெடி. அதே போல Futur 2. அது எதிர்காலத்தில் ஒரு காலப்பகுதியில் நடந்து முடிஞ்சிருக்கும் என்றதுக்கு werden plus Partizip 2 plus haben அல்லது sein verb போட்டு தான் அந்த வசனம் இருக்கும். அதாவது ich werde gemacht haben, du wirst gemacht haben. அதே போல ich werde gefahren sein அல்லது du wirst gefahren sein சொல்லி 3 verb சேர்ந்து தான் Futur 2 வசனங்களை அமைக்குது. இதுக்கான பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் நிச்சயமாக செய்வோம்.